ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண வெள்ளை பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. அரை நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி கேரட், 6 பீன்ஸ் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் இது ஒரு சைடு இருக்கட்டும். மறுபடியும் ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையும் நல்லா இதே போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு ஃபோர்க்கை வச்சு இதே போல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்மளோட காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. அதில் காயும் வெந்தாச்சு. கொதி வரும்போதே நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொதிச்சு வரும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அடித்து வச்ச முட்டையும் இதே போல் மேலாப்பில் நம்ம சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் பெப்பரையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லேயராக அந்த முட்டை சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.